ஹலோ மக்கள் 535வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட் நம்ம லூஃபி வந்து ஷிரகோஷியை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். மொத்த ஊரையும் காமிச்சுக்கிட்டு இருக்கான். சி ஃபாரஸ்ட்ல நம்ம ஜிம்பேயோ வந்து ஒரு கல்லறையில உட்காந்துருக்காரு. ஷிரகோஷி ஒவ்வொன்னையும் பார்த்துக்கிட்டு இந்த வானம் மேகம் எல்லாமே சூப்பரா அழகா இருக்கு, அது மாதிரி இது பார்க்க ரக்குன் மாதிரி இருக்கு பாருன்னு சொல்லிட்டு ஷிரகோஷி பேசிட்டு வரா. ரக்குன் மாதிரி இருக்கா, அடே நம்ம சோப்பரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சோப்பர்னா என்னன்னு கேட்காராவா, அது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. பேசிக்கிட்டு என்னமோ ஒன்று பறந்து வருது, அது ரொம்ப தூரமா இருக்குன்னு சொல்றான் லூஃபி. என்னன்னு பார்த்தா மேல மக்கள் மேல பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு 7 மீன்கள் அப்படி நீந்தி போய்கிட்டே இருக்கு. என்னடா புது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுகளே பாக்குறாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரியூகோ பேலஸை தான் காட்டுறாங்க. மெயின் என்ட்ரன்ஸ் ஏரியாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்டர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு பேச்சு இங்க வர மாட்டேங்குடா, ஏன் கட் ஆஃப்ல இருக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்றாங்க. அவங்க யாரோ ஒருத்தங்க ஃபிஷ்மன் ஐலண்ட்ல இருந்து இந்த இடத்தை நோக்கி வராங்க, ஒன்னும் புரியலன்னு சொல்றாங்க. ஃபிஷ்மன் ஐலண்டா ஃபிஷ்மன் டிஸ்ட்ரிக்டா, அங்க இருந்து ஏன்டா இங்க வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தர் நீந்தி வராங்க, அது வேற யாரும் இல்ல, அது ஹார்டியோட ஆளுக தான். வேண்டர் டக்குன்னு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஃபிஷ்மன் ஐலண்டுக்கு இன்னைக்கு நம்ம யாருன்னு காட்ட போறோம்டா, புது கொடிய பறக்க விட போறோம், நம்ம மாச காட்ட போறோம்னு சொல்லிட்டு ஃபிஷ்மன் பைரட்ஸ் எல்லாம் இறங்கி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம பவரை காட்ட போறோம்னு சொல்லிட்டு சி மான்ஸ்டர்ல பறந்து வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஹார்டி ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு கத்துறான். இன்னைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட் நாள், சீரகோச்சி தயாராரு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டெக்கோனோ கத்திக்கிட்டு இருக்கான். நல்லவள ஜிம்பிஏ குரூப் இங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன், அவங்க எவனுமே இங்க இல்ல, அதனால நம்ம இனிமேல் ஆட்டத்தை காட்டலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருக்கிறது வந்து 3 பிரின்சஸும் நெப்டியூன் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க நம்ம அடிச்சு நொறுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நெப்டியூன் ஆர்மியில நம்ம கண்ட்ரோல் பண்றலாம்டா, கவலை இல்லைன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. எதனால கொண்டு வாங்கடா, நான் வெட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பழைய ஆள் ஒருத்தவர் நின்னுக்கிட்டு இருக்கான். ரியூகா கிங்டம் சரியா போறத பார்க்க போறீங்கடா, புதுசா ஒருத்தன் இங்க ஆட்சி பண்ண வந்துட்டான்னு சொல்லிட்டு ஹோர்டியோ கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுங்களும் தயாரா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோபினை தான் கட்டுறாங்க. அவ எதையோ தேடி போய்கிட்டு இருக்கா. அவளும் என்னன்னு பார்த்தா சி ஃபாரஸ்ட்டுக்கு போறதுக்காண்டி ஒரு பஸ் ஸ்டேஷன்ல நின்னுக்கிட்டு இருக்கா. அவன் நின்னுக்கிட்டு இருக்கல, அவளை ஃபாலோ பண்ணி கார்ட்ஸ் எல்லாம் சுத்தி வளைக்கிறாங்க. உங்க மேல வந்து நாங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. 2 சஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு பிரின்சஸ் ஷிரகோஷி வந்து நீங்க கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டீங்க. ரெண்டாவது வந்து ஃபிஷ்மன் ஐலண்ட்ல வந்து ஷேர்லி ப்ரீவிஷன் கண்டி உங்களை நாங்க தூக்க போறோம், முகிவராஸ் எல்லாம் கஸ்டடி கொண்டு வர போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காட்ஸ். என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, ஆனா நீங்க ஃபியூச்சரை பாத்துட்டீங்க அப்படிதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. டேய் உங்களோட ஃபியூச்சர் வந்து ஏதோ தப்பா காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா ரோபின். எங்களால எந்த கெட்ட இதுவும் வராதுன்னு சொல்றா ரோபின். மேடம் ஷேர்லி என்ன யோசிச்சாலுமே அது கரெக்டா தான் இருக்கும், அது தப்பே ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னோட பஸ்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்க ரோபின். பாஞ்சு வாரானுங்க, பார்த்தா மில் ஃப்ளோரோஸ்னு சொல்லிட்டு அவ சண்டைக்கு தயாராகிறா. பாஞ்சு வந்து அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டா. பஸ் ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டா. ஆடி அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டு என்னன்னு பார்த்தா ஒரு டாக்ஸில ஏறி போய்கிட்டே இருக்காவா. இது என்னோட தியரி எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும், கண்டிப்பா இங்க ஒரு போனிக் லீஃப் இருக்கும், அதை நான் படிக்கணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. 100 வருஷத்துக்கு பழமையான விஷயத்த உள்ளத இந்த இடத்துல கண்டிப்பா அது இருக்கும், அதை நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு ரோபினோ போய்கிட்டு இருக்கா. அவ ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறதுல இங்க திரும்பி என்னதை காட்டுறாங்கன்னா, இங்க ரியூகா பிளஸ தான் காட்டுறாங்க. எல்லாரும் சண்டைக்கு இறங்குறாங்க. என்னன்னு பார்த்தா முகிவர குரு ஒருத்தனும் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நாமி தலையில கை வைக்கிறா. நாமி ஆல்ரெடி சண்டை ஆரம்பிச்சிருச்சு, கவலைப்படாத, இவங்களை அடிச்சு நொறுக்கிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோரோ. ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம பக்கம் இழுக்க வேண்டாம்னு சொல்றான் ஊசப். பைரட்ஸ் கூட நம்ம பைரட் சண்டை போடுறது ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்றான் சோரோ. எதுக்குடா சண்டை போட்டு சாக விரும்புறீங்க, எங்களை இங்க அமைதியா விட்டுருங்கடா, நாங்க போறோம்னு சொல்றான் ஊசப். ஆனா பைரட்ஸோ வந்துகிட்டே இருக்கானுங்க, சாய மாட்டுக்கானுங்க. நாங்க கேட்வே திறக்கணும், திறக்கலன்னா எங்களை கொன்றுவானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவனுங்க கொல்லுங்கன்னு சொல்லிட்டு பைரட்ஸ் எல்லாம் பாஞ்சு வாரானுங்க. ஆனா ஜோரோ ஒத்தாளா நின்னு ஒருத்தனையும் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்ட்ட விடுங்கன்னு சொல்லிட்டு புரூக்கு அடிச்சு நொறுக்குதான். நாமி உசப்பும் கிளத்துல இறங்கிட்டாங்க, அடிச்சு ஏர்ல பறக்க விடுதானுங்க. இவனுக்கு நின்னு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம லூஃபி தான் காட்டுறாங்க. அது என்னடா பெருசா பறந்து போகுதுன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி நீ எதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கன்னு சொல்லிட்டு ஷிரகோஷி கேக்குறா. சின்ன வயசுல இருந்து நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்ட்ராங்கானு சொல்லிட்டு என்னோட மக்களுக்காண்டி ஸ்ட்ராங் ஆகுறேன்னு சொல்றான். அந்த மாதிரி என்னோட நிறைய பேர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே ஷார்க்கு உனக்கு என்னடா ஆச்சு, நீ ஏன்டா தினசா செய்யறன்னு சொல்லிட்டு கேக்குறான். பார்த்தா மெகலோ வயிற்றுக்குள்ள வந்து நம்ம ஷிரகோஷி இருக்கனால சடனா தும்மெல்லாம் செய்யறான். ஷிரகோஷி வெளியே வந்து விழுறா. அதுக்கப்புறம் கட் பண்ணி என்னன்னு பார்த்தா திரும்பி ரியூகா பிளஸ் தான் காட்டுறாங்க. எல்லாத்தையும் அடிச்சு பறக்கூட்டான் சோரோ. நீ என்னடா இவ்வளவு சந்தோஷமா சண்டை போட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டே நான் ஒன்னும் சந்தோஷமா சண்டை போடல, பிரச்சனை வருது அதான் சண்டை போடுறேன்னு சொல்றான் சோரோ. நீ என்ஜாய் பண்ணி தான் சண்டை போடுற, நீ போட்டதெல்லாம் முடிவெடுத்து பண்ணிக்கிட்டு சொல்றாரு மினிஸ்டர். அப்ப இந்த பைரட்ஸுக்கு டீ வேணா போட்டு கொடுக்கவா அப்படின்னு கேட்கான் சோரோ. பார்த்தா மினிஸ்டருக்கு சோரோக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களை தடுக்க வேண்டியது என்னோட வேலை, உங்க மேல எது ஸ்கிராட்ச் எல்லாம் விழாதுன்னு சொல்றான் சோரோ. நம்ம குரூ மெம்பர் எப்பவும் வயலண்டா தான் இருக்கானுங்க, ஏன் இப்படி இருக்கானுங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நாமியும் உசப்பு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம லூஃபி ஆல்ரெடி வந்து மெர்மைட் பிரின்சஸை பார்த்துட்டான், அவங்க கூட தான் போய்கிட்டு இருக்கான்னு சொல்றான் ப்ரூக்கு. சோ ஒன்னொன்னு நெப்டின் ஆர்மியே சாஞ்சிருச்சு. டே எங்களோட ஷிரகோஷியை கையில கொடுங்கடான்னு சொல்றாரு கிங் ஒரு பக்கம். நாங்க எதுக்கு அவங்களை கடத்த போறோம், ஏன் இதை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு உசப்ப ஆரம்பிக்கிறான். முகிவர லூஃபியை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காரு. அந்த ரூம்குள்ள வந்து இந்த ஷார்க் வந்துச்சு, யாருமே மெர்மைட் பிரின்சஸை பார்க்கல, ஆனா அந்த பொண்ணு அந்த வயிற்று
வயித்துக்குள்ளதான் இருந்ததை நான் பார்த்தேன்னு சொல்றான் ப்ரூக்கு. ஏன் பொண்ணு வெளியே வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கிங் நெப்டின் கேக்குறாரு. உங்க சைஸ்ல உங்க டாக்டர் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ப்ரூக்கோ ஷாக் ஆகுறான். சாஞ்சிரவே செஞ்சிட்டப்ப அழகா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. சிரகோஷி வந்து மெகல்ல வாய்க்குள்ள இருந்தாங்களா, இதனடா பூசா இருக்குன்னு சொல்லிட்டு கிங் பாத்துக்கிட்டு இருக்காரு. கிங்கு யாராச்சும் மெகல்ல வயித்துக்குள்ள போவாங்களா, இது கேக்கே சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு காட்ஸ் எல்லாம் நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஐடியா பார்த்தாலே சிரிப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே மெகல்ல வயித்துக்குள்ள வச்சுதான் லூஃபி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம லூஃபி தான் கட்டுறாங்க. லூஃபிக்கோ கோல்டு பிடிச்சிக்கிடுச்சு, தும்மிக்கிட்டு இருக்கான். ஷார்க்குக்கும் தும்மல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. சில நேரத்துக்கு வரும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதையை ஆரம்பிக்கலான்னு பாக்குறான் லூஃபி. அதுக்கப்புறம் கட் பண்ணி ரியூகோ பேலஸ் தான் கட்டுறாங்க. சிரகோஷின்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டு இருக்காரு. எங்க கேப்டன் ஒண்ணு கிட்னாப்லாம் பண்ண மாட்டாரு, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்றான் நாமி. என்னோட பொண்ணு மட்டும் திரும்பி சேஃபா வரலனா உங்க ஷிப்பையும் தர போறதுல உங்களை இங்கிருந்து விட போறதுன்னு சொல்லிட்டு நெப்டியூன் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நாங்க பண்ண போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள பைரட்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்க டோரை ஓபன் பண்ணலான்னு போறானுங்க. அவனுக்கு போனவனுங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு நாங்க வேலையை பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு டோரையும் ஓபன் பண்றானுங்க. ஹியூமன்ஸ் அவனுக்கு வேலையை பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹோர்டி ஜோன்ஸ் ஆளுகளோ வேகமா உள்ள வராங்க. அங்க என்ஜாய் பண்ணிக்கிறதுல இங்க பிராங்கிக்கும் வந்து நம்ம சன்னியை பார்த்துட்டா அவன் ஒரு பக்கம் என்ஜாய் பண்றான். இங்க தான்டா ஏகப்பட்ட கிரேவியார்டு இருக்கு, நிறைய ஷிப்ல இங்க தான் மூழ்கி போகும், அது எனக்கு நல்லா தெரியும்டா, ஏன்னா இங்க தான் சன்ட்ரி எல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஏகப்பட்ட மீன் ஏகப்பட்ட திமிங்கலங்கள் எல்லாமே இங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு என்ஜாய் பண்றான் அவன். என்னன்னு பார்த்தா அவரும் ஒரு ஃபிஷ்மேன் தான் போலுக்கு. அவர் மெர்மென் மாதிரி அங்கங்க நீந்திக்கிட்டு இருக்காரு. இந்த இடம் பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். இதான் சீ ஃபாரஸ்ட் அடிக்கடல்ல உள்ள இடம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லா ஃபிஷ்மேன் ஐலாண்டு இப்படிதான் இருக்குமான்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. ட்ரீ ஆடம் வந்து உண்மையிலேயே ஒரு பொக்கிஷம், அந்த இதுல நீ ஷிப்பை செஞ்சிருக்கனா நீ வேற லெவல் சொல்றாரு அவரு. கிங் ஆஃப் த பைரட்டுக்கு எந்த மெட்டீரியல் செஞ்சு கொடுத்தாங்களோ அதே மெட்டீரியல் தான் நான் செஞ்சிருக்கேன், இது என்னோட மாஸ்டர் பீஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட கிரேட்டஸ்ட் டிசைன்ல இதான் வந்து மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிடா நான் உனக்கு கோட்டிங் பண்ணி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சரி உங்க பேரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் பிராங்கி. என்னோட பேர் டென்னு சொல்றாரு அவரு. ஆனா நீங்க எங்களோட மாஸ்டர் மாதிரி இல்ல, பார்க்க டிஃபரெண்டா இருக்கீங்க, ஆனா உங்களை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றான் அவன். பார்த்தா இவர் ஒரு ஷிப்ரிஸ்ட் மேன் தான் வந்து டாமோட பிரதர் இவர். ஆனா எங்களோட ஃபேமிலி மெம்பர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்போம். நான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்பேன், அவர் ஃபிஷ்மேன், நான் மேரே ஃபோக்குன்னு சொல்றாரு அவரு. ஏன்னா எங்க அம்மா ஆக்டோபஸ் மாதிரி இருப்பாங்க, எங்க அப்பா வந்து ஷார்க் வம்சத்தில் உள்ளவங்க, அதனாலதான் நாங்க டிஃபரெண்டா பிறந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஃபிஷ்மேன் நீங்க கடல்ல வந்து ஏகப்பட்ட அற்புதத்தை பார்க்கலாம், அதான் இந்த கடல்னு சொல்றாரு அவரு. அதனாலதான் வந்து ஹியூமன்ஸ்லாம் எங்களை ரொம்ப இது பண்றீங்க போலுக்கு, ஆனா நாங்க உங்களை மாதிரி இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களோட முன்னோர் வந்து யார் ரோபோட்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இல்ல நாங்கெல்லாம் ஹியூமன் தான், கண்டிப்பா வந்து ஆன்செஸ்டர் ஹியூமனைட் ரோபோட்டா தான் இருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இல்ல நாங்க ஹியூமன்ஸ் தான் சொல்றான். அது மாதிரி இந்த ஓல்டு ஹெக் வந்து ஒன்னையும் ஐஸ்பர்க்கையும் பத்தி சொல்லிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. என்னது கிரானி கொக்கரும் சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். ஓல்டு உமன்னா அவங்கள மாதிரி தான் இருக்கணும், எங்களை நல்லபடியா வளர்த்தாங்கன்னு சொல்றான் அவன். நீ இவ்வளவு தூரம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, எங்க அண்ணனோட ஆளுன்னு தெரிஞ்சோன்னே சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு பிராங்கி என்ஜாய் பண்றான். சரி உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க ஒரு ஆள் இருக்காங்களா, அது யாருன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கறான். அதுவா, அதுதான் பாஸ் ஜீம்பேன்னு சொல்றாங்க. ஜீம்பே பக்கத்துல வந்துட்டான். பாஸ் ஜீம்பேயா? ஆமா, இவர் ஒரு ஆளுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஃபிஷ்மேன் ஐலண்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரு, அதனால ஒரு ஆளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஜீம்பே வந்து லூஃபி கேட்டு தான் வெயிட் பண்றாருன்னு நினைக்கிறேன். இங்க என்னன்னு பார்த்தா மெயின் கேட் வழியோடி ஹார்டி ஆளுகள் உள்ள வரானுங்க. இவனுக்கு விட இங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. சண்டைக்கு தயாராயிட்டா, சோல்ஜர்ஸ் நெப்டியூன்ஸ் கதையெல்லாம் முடிக்க நாங்க உள்ள வந்துட்டோம்னு சொல்லிட்டு மாசா வந்துகிட்டு இருக்கானுங்க. இடத்த பக்கே சர்ப்ரைஸா இருக்கு, எல்லாரும் இங்க கெட்டி கிடக்கானு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேண்டர் டக்கன் வரை இங்க வந்துட்டானு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஹார்டி ஜோன்ஸும் வாரான். என்னடா ஒண்ணு புறன்னு சொல்லிட்டு நெப்டியூனும் காட்ஸும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஆர்மில ஒரு காலகட்டத்தில் இவன் ஒரு சோல்ஜரா தான் இருந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹார்டி ஜோன்ஸ. இது எது ட்ராப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நம்மளுக்கு இன்னொரு விசிட்டர் வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு ஜோரோ களத்துல இறங்குறான். உங்களால தாண்டா அவன் உள்ளே வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டரா கத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்களடா கூப்பிட்டோம், நீங்க தாண்டா எங்களை இன்வைட் பண்ணீங்க, உங்களால தாண்டா நாங்க வந்தோம், அவனுங்களா இங்க வந்ததுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு உசப்பா கத்துறான். நாங்க சண்டை போட போறோம், இங்க கெட்ட அவுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு காடோ கத்திக்கிட்டு இருக்காங்க. வேண்டர் டக்கன் தானடா, டே என் பொண்ணை குடுடா, நீ கடத்திட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் கிங்கு. நான் என்ன மேரேஜ் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள நீ ரொம்ப பேசாதான் சொல்லிட்டு வேண்டர் டக்கனா கேட்டுக்கிட்டு இருக்கான். டே என் பொண்ணை எங்க கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னது உன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கானா, உன் பொண்ணை தொலைச்சிட்டியான்னு சொல்லிட்டு வேண்டர் டக்கனா ஒரு பக்கம் கத்துறான். ஹீரோகோஷி காணா போயிட்டாலான்னு சொல்லிட்டு மிரண்டுட்டான். நெப்டியூன் சோமா நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க, பொறுமையா இருங்கன்னு சொல்றாங்க. ஹார்டியும் முன்னாடி வரான், கொஞ்சம் பொறுமையடா, நான் எல்லாத்தையும் கேட்கறேன்னு சொல்றான். இங்க பாரு எல்லா பைரட்ஸும் இங்க தான் இருக்காங்க, சிரகுச்சியை ஏன் பண்ணி தான் நீ வீசின, அப்பனா அவ பக்கத்துல தான் எங்கேயாச்சும் இருப்பா, நீ எதுக்கு கவலைப்படாத சொல்லிட்டு ஹார்டி ஜோன்ஸும் ஆரம்பிக்கிறான். ஏன்னா யாராச்சும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. கண்டிப்பா இங்க தாண்டா எங்கேயாச்சும் இருப்பா, அவளை நம்ம தேடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் ஹார்டி ஜோன்ஸ். யாரா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. டே ஹார்டி நீ நல்லா ஸ்மார்ட் காயா இருக்கியடா, நான் இதை நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கானோங்கிறது கிளம்புறான். சடனா ஒரு பபிள்ஸ் போட்டுட்டு வேகமா போறான். நான் சிரகுச்சியை தேடி போறேன்னு சொல்லிட்டு ஒரு பபிள்ஸ் தூக்கி வீசுறான். அவன் இந்த பபிள்ஸ்ல பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். அப்பனா ஸ்ட்ரெயிட் அவன் லூஃபி நோக்கி தான் போவான். ஆனா இங்க பிரின்சஸும் என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு தேடி தான் வேண்டர் டக்கன் வந்துகிட்டு இருக்கான். சிரகுச்சியை பார்க்க என்ஜாய் பண்ணி வரான்டா, இது எனக்கு போதும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அதோட முடியாது கிடைத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அவங்க பெல் பட்டனுங்க மறந்துங்க. See you, bye.